வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மிநாத் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்கும் கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு எப்படி இருக்கும்? உங்களது ராசி அதிபதி புதன் வக்கரமாக இருக்கிறது. தொழில் ரீதியான 10ஆம் அதிபதி புதனாகவே வரும்போது தொழிலில் ஒரு பிடிவாதம் இருக்கும். நான் இப்படி தான் இருப்பேங்கிற ஒரு பிடிவாதம், உங்களுக்குள்ளேயே ஒரு பிடிவாதம் இருக்கும். மாமியார் வீட்டுக்கு போய்ட்டு பாவியார் அதோட பிடிவாதம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க, ஓகேங்களா? சில வீட்டில் மாமனார்கிட்ட சண்டை போட்டு மாமியார் உங்கள் வீட்டில் உட்காந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஐயையோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் யாருக்கு இருக்கும்னா, நீங்கள் கன்னி லக்னமாக இருந்து புதன் தசை புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு நம்ம நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. அது வக்கரமாக இருக்கும்போது அது கொஞ்சம் ஒரு அரகன்சி, கொஞ்சம் பிடிவாதம் இதெல்லாமே இருக்கும். அதெல்லாம் மாற்றவில்லை. 2ஆம் அதிபதி 12இல் இருக்கனால குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுவீங்க. நிறைய விஷயங்களுக்காக ஏதாவது குடும்பம் பெரியசாக வரணும், ஒரு விசேஷம், ஒரு குழந்தைகளோட படிப்பு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நிறைய செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2இல் கேது இருக்கும்போது வெடுக்குன்னு பேசுறது. நான் அப்படி தான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. பேச தெரியாது. கேது 2இல் இருந்தாலே பேச தெரியாதுன்னு சொல்லுவேன். அது நியாயமாக இருக்கும். ஆனால் இந்த சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா காமெடியாக இருக்கும். ஸோ ஒருத்தனை போகிறான் பாரு மாடுன்னு சொல்கிறதுக்கும் ஐயா பசு மாடு ரெண்டுமே மாடு தான். ஆனால் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா இப்படி சொல்லி பாருங்களேன், ஒரு பாவங்க ஒரு பசு மாதிரிங்கும் போது அவன் சிரிப்பான். நம்மளை சாந்தமானவன் சொல்லிக்கிறான்னு. அதே போகிறான் பாரு மாடு நீங்களும் அடிக்க வந்துடுவான். ஸோ ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான். ஆனால் சொல்கிற விதம் தான் விஷயம். அந்த மேஜிக்கை கற்றுக்கிட்டிங்கன்னா லைஃப்பில் போய்ச்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த மேஜிக் தெரியாது, ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ஏடவடமாக பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் 2இல் கேது இருக்கும்போது கொஞ்சம் அந்த வக்கீல்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் வருவதற்கான சட்ட ரீதியான விஷயங்களை வாதிடுறவர்கள் ஒரு நல்ல ஒரு வருமானம் வருவாங்க. அதுவும் யாருக்கு வரும்னா, கன்னி லக்னமாக இருந்து கேது தசை புத்தி அதெல்லாம் நடக்கிறவங்களாம் சூப்பராக வாதாடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 3ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி செவ்வாய் பார்த்திங்கன்னா 9இல் இருக்குன்னா டேடி கொஞ்சம் டென்ஷன் படுத்துவார், ரொம்ப ரொம்ப பெஜார் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ டேடி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 3-8னும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்த நடக்கிறவங்க ரொம்ப டென்ஷனாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருப்பீங்க. ஏன் சொல்கிறேன்னா, கன்னி லக்னம்னா கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்த உங்கள் ஜாதகத்தில் அது நடக்கணும். ஸோ அந்த மாதிரி நடந்ததுன்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஐயோ என்னங்க அது மண்டகாயிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு இருக்கும். அது அப்பானால் ஒரு தொல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு மண்டகாயிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு மட்டும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா 80 லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு ராசியில். ரேண்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் பேர் இருக்கிற 80 லட்சம் பேருக்கு ஒரே மாதிரி அட்ராக்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி தசா புத்தி அந்தரங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல முடியுங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஜோசியக்கார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு விட்டத்தை பார்த்துட்டே உட்காந்துக்கிறது, சந்திராசிரமம் 2 நாள் நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா லைஃப் நல்லா இருக்காது. ஆஸ் எ ஜோசியராக சொல்கிறேன் நான். இன்றைக்கி நேரத்தை விட்டிங்கன்னா நாளைக்கு அந்த நேரம் கிடைக்காதுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சந்திராசிரமம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அஷ்டமி நவமி எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது. சில பேர் ஓரையை பார்த்துன்னு இருப்பான், இந்த ஓரை அந்த ஓரைன்னு பார்க்குற நேரத்தில் ஓடிட்டுருப்பான். நான்லாம் ஒரு சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிற ஆள். ஸோ சேல்ஸ் ஃபீல்டில் இருக்கிற ஆள்லாம் பார்த்தோம்னா நம்மலாம் பார்த்தோம்னா நேரங்கள்லாம் பார்த்தா ஆகாது. இன்றைக்கி விட்டா இன்றைக்கி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இன்றைக்கி கதை இன்னைய நாள் இந்த நிமிஷம் தான் வாழ்க்கைங்கிற லெவலில் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நேரங்காலத்தை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகணும், நாளைக்கு சக்ஸஸ் ஆகுங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுங்கன்றதான் நான் சொல்ல வருது. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் பண்ணுவிக்கிறதுல தான் சொல்கிறாரு. ஸோ அதுவும் 8ன்னும் போது நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடும். அதுவும் திருப்பி சொல்கிறேன், கன்னி லக்னமாக செவ்வாய் தசை புத்தி அந்த நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பாதிப்புகள் வரும். 4ஆம் அதிபதி குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது தாயார் மற்றும் மாமியார் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மனைவிக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு டென்ஷன்லாம். என்றைக்குமே இந்த வக்ரகிரகங்கள் இருக்கும்போது நம்மளை படுத்தி எடுத்துரும், சமயத்தில் பிடிவாதம் பிடிக்கும். இந்த வக்ரகிரகங்கள்லாம் ஜாதகத்திலே ஒரு 3-4 வக்ரகிரகங்கள்லாம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதனால் என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க செய்கிறத தான் செய்வாங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் அப்படிங்களா சார், பண்ணிடுவேன் சார் அப்படின்வானுங்க. அங்கே போய் பார்த்தா பண்ணதே தான் பண்ணுவான். டே என்னடா பண்ணடா, அது தெரியல சார், எனக்கு பிடிக்கல சார் அப்படின்வான். ஸோ அவனால் முடியாது, மலைக்க முடியாது. ஸோ அவன் அவனோட ரீஜன். என் நண்பன் ஒருத்தர் தான், அவன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அரகன்சியோட, அவனுக்குலாம் ஒரு 3-4 கிரகம் வக்கிறோம். அவன்லாம் என்ன பண்ணுவான்னா 10th ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டை கிழிச்சு கொளுத்தி விட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரிலாம் சேடிஸ்ட்லாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறதால கொஞ்சம் உஷாராக இருந்துக்காக. ஏன்னா 3-4 கிரகம் வக்கரமாக தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போன தரணும். வாட்சை போய் உடைப்பீங்க,
ஏய் இது என்னது அப்படி சொல்லி தூக்கி போட்டு உடைப்பாங்க. இந்த மாதிரி விஷயம். அதுவும் ராகு சந்திரன் இந்த மாதிரி வந்து ராகு செவ்வாயெலாம் இருந்ததுன்னா, ராகு செவ்வாய்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து கோபப்பட்டு அடிக்கிறது உதைக்கிறதுன்னு போவாங்க. இந்த ராகு சந்திரன் வந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி சைக்கோ மாதிரி நடந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருப்பானுங்க. எல்லாம் வந்து ஒரு கிரக நிலவரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜிக் மாதிரி அப்படின்னு நடக்கும். ஏன்னா ரொம்ப பயப்படுத்த வரவங்கள இருக்கிறத சொல்கிறாரு. ஓகேங்களா? அதனால் வந்து அம்மாவும் சரி, மனைவியும் சரி, பார்ட்னர்ஸும் சரி கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க ஒரு சில விஷயங்களில். அந்த பிடிவாதத்தெல்லாம் அந்த ஓரம் கட்டுங்கப்பா, இதுங்க அப்படி தான் இருக்கும், போ நவம்பர் மாதம் மேலே சரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுக்காமல் விடுங்க. ஓகேங்களா? ரொம்பலாம் போட்டு இழுத்துட்டு இருந்தீங்கனாலும் அது செய்கிறது தான் செய்யும். நாய் வாழை நிமித்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. ஐயோ அப்போ பொண்டாட்டியும் அம்மாவையும் நாயின்றீங்களாண்ணா? இப்போப்பா நான் ஏதோ உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது நினச்சிக்காது உங்களுடைய திங்கிங் பிறந்த விஷயம். நான் ஜஸ்ட் உதாரணம் தான் சொல்ல முடியும். 5ஆம் அதிபதி சனி வக்கரம். ஸோ 5ஆம் அதிபதி சனி வக்கரம் குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து டென்ஷன் படுத்துவாங்க. வேலையிலையும் பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வேலையில் வந்து நம்ம நினச்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது. என்னடா அது ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக போகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து நடந்துக்குங்க. 7ஆம் அதிபதி வந்து குருவக்கரம் முதலே சொன்னது. ஸோ 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும்போது டேடி வந்து ரொம்ப டென்ஷன் படுத்துவார். எதாவது கேட்டிங்கன்னா வல்லுன்னு விழுவார். ஸோ இதெல்லாம் நடக்கும். யாருக்கு நடக்கும் அப்படின்னும் போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களாம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ கொஞ்சம் உஷாராக எடுத்துக்கோங்க. என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்கன்னா என்னங்க இதெல்லாம் நடக்குது, அதனால தான் சொல்கிறனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஒரு வருவாய்கள் நல்ல வருமானங்கள் இருந்தாலும் புதன் வந்து வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரியான ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். தொழிலில் வந்து பேராசை இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஹாப்பின்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்ல வருகின்ற எல்லா வாரம் சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.